வெல்கம் டு பிரபா ஜிவிடி 360. நம்ம டெட் மேக்ஸ் பேப்பர் 1 பேப்பர் 2க்கு ப்ரீவியஸ் இயர் கொஷின் ஒரு கொஷின் எடுத்துட்டு அதே மாடலில் ஒரு கொஷின் நம்ம பார்த்துட்டு இருக்கோம். இது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து புக் வைஸ் நம்ம போக போகிறோம். இப்போ 6ஆம் வகுப்பு மேக்ஸில் வந்து எண்கள் டாப்பிக்கில் 100 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் வந்து நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் வந்து இதை புரிஞ்சுக்கிட்டாதான் அதில் இருக்க சம்ஸ் வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். நிறைய பேருக்கு வந்து மேக்ஸ் கொஞ்சம் டஃப்பாகவே இருக்கும். ஸோ இதை வந்து நல்லா பாருங்க. இதை புரிஞ்சுக்கிட்டு அப்புறம் அடுத்தடுத்த வீடியோல புக்ல இருக்க சம்ஸ் நான் கொடுக்குறேன். நீங்க அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். வாங்க, எண்கள் அப்படிங்கிற டாபிக்ல ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஃபர்ஸ்ட் பாயிண்ட், இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ். ஒரு எண்ணுடன் 1ஐ கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி. அதாவது ஒரு எண் இருக்கு, ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எடுத்துக்கலாம். இப்போ 8 இருக்குன்னு வச்சுக்கோங்க. ஒரு எண்ணுடன் 1 கூட்டுறோம். 1 கூட்டினா நம்ம என்ன கிடைக்குது? 8ஓட 1 கூட்டும் போது நமக்கு 9 கிடைக்குது. அப்ப இந்த 8ஓட தொடரி என்னது? 9. அப்ப ஒரு எண்ணுடன் 1ஐ கூட்டினால் கிடைப்பது அந்த எண்ணின் தொடரி. அப்ப 8ஓட தொடரி எது? 9. அடுத்த இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ல, ஒரு எண்ணிலிருந்து 1ஐ கழித்தால் கிடைப்பது அந்த எண்ணின் முன்னி. இப்ப 8 எடுத்திருக்கோம், அதுல 1 கழிக்கிறோம், கழிச்சுட்டா நமக்கு 7 கிடைக்குது. அப்ப 8ஓட முன்னி என்ன? 7. இப்ப இது ரெண்டுலையும் வச்சு, அப்ப 8ஓட தொடரி 9, 8ஓட முன்னினா முன்னாடி இருக்க நம்பர், அப்ப 7. இதுதான் 2வது பாயிண்ட். தேர்டு, 4576 தொடரி என்ன? அப்ப 4576ஓட 1 கூட்டனா நமக்கு என்ன கிடைக்குதுன்னா 4577 கிடைக்குது. அதுதான் தொடரி. இப்ப 8970ஓட முன்னி என்னன்னு கேட்குறாங்க. அதில் அப்போ முன்னினா -1 பண்ணணும். பண்ணால் இப்போ 6 பரோ பண்ணும்போது 10 -1 9, இங்கே 6 9 8. அப்போ 8969 தான் முன்னி. அடுத்தது 999ஓட 1 ஆட் பண்ணால் 1000 கிடைக்குது. 10,000ஓட 1 மைனஸ் பண்ணால் 9999 நமக்கு கிடைக்குது. 7வது பாருங்க, சிறிய 5 இலக்க எண்ணின் முன்னி. இப்ப சிறிய 5 இலக்க எண்ணுனாவே நம்ம 1 போட்டுட்டு இங்க 5 இலக்கம் அப்படின்னா 4 0 போட்டுக்கணும். இப்ப சிறிய 5 இலக்க எண், சிறிய அப்படின்னாவே 0 1 கம்பேர் பண்ணி தான் வரும். இப்போ 1 போட்டுட்டு 5 இலக்க எண்ணுங்கும் போது நம்ம 4 0 போட்டுக்கணும். அதோட முன்னி அப்படின்னா இதுல 1 மைனஸ் பண்ணா நமக்கு என்ன வரும்னு பார்த்தீங்கன்னா, 10 கேன்சல் 9, இங்க 9, இங்கேயும் 9, அடுத்தது இங்க 1னா இங்க 9, இங்க 9 இருக்கும். 9 9 9 9999 தான் இதோட ஆன்சர். அடுத்தது 8, மிகப்பெரிய ஓர் இலக்க எண். அப்ப நல்லா தெரிஞ்சுக்கோங்க, மிக சிறியன் வந்தாவே 0 1 2 3 4 5 6 7 8 9. இப்ப நம்பர்ஸ் இருக்கு, இதுல சின்ன நம்பர் வந்து 0 வரும். 0 இங்க பெரிய நம்பர் வந்து 9. ஆனா 0 வச்சே நம்ம ஒரு நம்பரை டிசைட் பண்ண முடியாதுங்கிறதுக்காக 0 1 எடுத்துக்கிறோம். அப்ப மிக சிறிய அப்படிங்கும் போது 1ஐயும் 0வும் கம்பேர் பண்ணி வரும். மிகப்பெரியனா 9 கம்பேர் பண்ணி வரும். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. மிகப்பெரிய ஓர் இலக்க எண், மிகப்பெரிய நம்பர் ஒரே ஒரு டிஜிட்னா 9. மிகப்பெரியனாவே 9 வச்சுக்கணும். அது ஓர் இலக்கண்ணா 1 9, ஈர் இலக்கண்ணா 2 9 அப்படின்னு எழுதிக்கணும். மிகப்பெரிய ஈர் இலக்க எண், ஈருனா 2, அப்ப 99. மிகப்பெரிய மூவு இலக்கன்னா 999. அடுத்தது மிகப்பெரிய 4 இலக்கன்னா 4 9 வரும், 9999. மிகப்பெரிய 5 இலக்கன்னா மிகப்பெரியனா 9, அப்ப 5 9 போடணும், 99,999. மிகப்பெரிய 6 இலக்கம்னா 6 9 போட்டுக்கணும். மிகப்பெரிய 7 இலக்க 7னா 7 9 போட்டுக்கணும். இப்ப மிகப்பெரியனாவே என்ன நம்பர் கொடுத்துருக்கோம், அதாவது மிகப்பெரியனாவே 9. 9 எத்தனை ஈர் இலக்கமா மூவு இலக்கமான்னு கேட்டால் அதை அப்படியே போட்டுக்கணும். அடுத்தது பாருங்க, மிகச்சிறிய ஈர் இலக்க எண். ஈர் இலக்கம்னா 2 டிஜிட்டு. அதை மிக சிறியனாவே 0 1 கம்பேர் பண்ணோம். 0 முன்னாடி போடக்கூடாது, பின்னாடி தான் போடணும். அப்ப ஈர் இலக்கம் என்னன்னா 1 போட்டு ஒரு 0 போட்டா 2 டிஜிட் வந்துடுது, அப்ப 10. இப்ப மிக சிறியனாவே 0 1 கம்பேர் பண்ணணும். 1 போட்டுட்டு இங்க ஈர் இலக்கம்னா இதுக்கு முன்னாடி ஒரு 0 போட்டுக்கணும். மிக சிறிய மூவு இலக்கம்னா அப்போ 3னா 3 வரும். அப்போ 1 போட்டு எத்தனை 0 போடணும்? 2 0. 1 கம்மி பண்ணி எழுதிக்கணும். மிக சிறிய 4 இலக்கம் என்னன்னா 1 போட்டு 3 0 போடணும். மிக சிறிய 5 இலக்கம் என்னன்னா 1 போட்டு 4 0s போடணும். மிக சிறிய 6 இலக்கம் என்னன்னா 1 போட்டு 5 0 போடணும். இப்ப வந்து மிக சிறிய 7 இலக்க எண்ணா 1 போட்டு 6 0 போடணும்.
மிக சிறிய 8 இலக்கம் என்னன்னா 1 போட்டு 7 0 போடணும். இப்போ இதை தான் பார்க்குறோம். இப்போ மிக சிறிய ஈரிலக்கம்னா 10, மிகச்சிறிய மூவிலக்கம்னா 100, மிகச்சிறிய 4 இலக்கம் என்னன்னா 1000, மிகச்சிறிய 5 இலக்கம் என்னன்னா 10,000, மிகச்சிறிய 6 இலக்கம் என்னன்னா 1,00,000, மிகச்சிறிய 7 இலக்கம் என்னன்னா 10,00,000, மிகச்சிறிய 8 இலக்கம் என்னன்னா 1 கோடி. 1 கோடி அப்படின்னா 7 ஜீரோஸ் வரும். மிகப்பெரிய ஓரிலக்க எண் மிகப்பெரிய ஓரிலக்கம்னா 9. அதோட தொடரினா ஒன்று ஆட் பண்ணா 10 வரும். அடுத்த மிகப்பெரிய ஈரிலக்க என்னன்னா மிகப்பெரியனா 99. அதோட தொடரினா 100. மிகப்பெரிய மூவிலக்க என்னன்னா 3 9 வரும். இதோட தொடரினா ஒன்று ஆட் பண்ணா 1000. மிகப்பெரிய 4 இலக்க எண் மிகப்பெரியனவே 4 இலக்கம்னா 9 4 9 போட்டுக்கணும். அதோட தொடரினா ஒன்று ஆட் பண்ணி நம்ம எழுதணும் 10,000. அடுத்தது மிகப்பெரிய 5 இலக்க எண் 5 இலக்க எண்ணுன்னா அப்போ 5 9 போட்டுக்கணும். அதோட தொடரி அப்படிங்கும்போது ஒன்று கூட்டி எழுதணும். அப்போ பாருங்க 1000 1,00,000. மிகப்பெரிய 6 இலக்க எண்ணா 6 இலக்கம்னா 6 9 போட்டுக்கிட்டு அதோட தொடரினா ஒன்று கூட்டி நம்ம ஆன்சர் எழுதணும். அடுத்தது மிகப்பெரிய 7 இலக்க எண்ணா 7 9 போட்டு 3 4 5 6 7 அதோட தொடரிங்கும் போது ஒன்று ஆட் பண்ணி நம்ம எழுதணும். அப்போ எத்தனை 0 வரும்னா 3 4 5 6 7. அப்போ 7 0. இப்போ இப்படி கேட்டாங்கனாவே பாருங்க மிகப்பெரிய ஓர் இலக்க எண் அப்படி தொடரினா இங்க மிகப்பெரியனா இதுக்கு தொடரி அப்படிங்கும்போது இதுக்கு ஆப்போசிட் வந்து மிகச்சிறிய. அப்போ 1 போட்டு 0 போடணும். ஓர் இலக்கம்னா 1 0. மிகப்பெரியனா இதுக்கு ஆப்போசிட் சின்னது எழுதணும். 1 போட்டு 2 0. 3 இலக்கம்னா 3 0 அப்படின்னு இதை வச்சே நம்ம ஆன்சர் பார்த்துக்கலாம். அடுத்தது பாருங்க. அடுத்தது மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணின் முன்னி. மிகச்சிறிய ஈரிலக்க எண்ணுன்னா என்னது 10. அதோட முன்னினா 9. இப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலான்னு பாருங்கன்னா மிகச்சிறிய ஈரிலக்க மிகச்சிறியன்னா ஆப்போசிட் 9 போடணும். ஈரிலக்கன்னா இங்க 1 தான் போடணும். அங்க வந்து என்ன கொடுத்துருக்காங்களோ அத்தனை ஜீரோஸ் போட்டோம். இங்க என்ன கொடுத்துருக்காங்க அதுக்கு 1 தான் போடணும். ஈரிலக்கன்னா அதுக்கு முன்னாடி 1. மூவிலக்கன்னா 2 9. அதே மிகச்சிறிய 4 இலக்க எண் முன்னின்னு கேட்கும் போது அப்போ 3 9. மிகச்சிறிய 5 இலக்க எண் முன்னி 4 9. மிகச்சிறிய 6 இலக்க எண் முன்னி 5 9. மிகச்சிறிய 7 இலக்க எண்ணின் முன்னி இவங்க வந்து 6 9. அப்போ 35. மிகச்சிறிய 8 இலக்க எண்ணின் முன்னி அப்போ 8ன்னா 7 9 நாம் போட்டுக்கணும். அடுத்தது 36. 10 அப்படின்னா 1 பூஜ்ஜியம், 100னா 2 பூஜ்ஜியங்கள் இருக்கும், 1000னா 3 பூஜ்ஜியங்கள், 10,000னா 4 பூஜ்ஜியங்கள், லட்சம்னா 5 பூஜ்ஜியங்கள், 10 லட்சம்னா 6 பூஜ்ஜியங்கள், 1 கோடினா 7 பூஜ்ஜியங்கள், 100 ஆயிரங்கள் அப்படின்னா 5 பூஜ்ஜியங்கள், 100 ஆயிரங்கள் அப்படின்னா 5 பூஜ்ஜியங்கள். இதை நல்லா ஞாபகம் வச்சுக்கலாம். 1 மில்லியன்னா 6 பூஜ்ஜியம், 10 மில்லியன்னா 7 பூஜ்ஜியம், 100 மில்லியன்னா 8 பூஜ்ஜியம், பில்லியன்னா 9, 10 பில்லியன்னா 10, 100 பில்லியன்னா 11 பூஜ்ஜியங்கள். 10 10 மடங்கு அப்படிங்கும்போது 10 × 100 1000 கிடைக்குது. 51. இந்திய எண்முறை அப்படின்னா 1 10கள் 100கள் ஆயிரங்கள் 10,000கள் லட்சங்கள் 10 லட்சங்கள் கோடிகள் 10 கோடிகள். அதே 52 பன்னாட்டு எண்முறை அப்படிங்கும் போது 1கள் 10கள் 100கள் ஆயிரங்கள் 10,000கள் 100 ஆயிரங்கள் மில்லியன்கள் 10 மில்லியன்கள் 100 மில்லியன்கள் பில்லியன்கள் 10 பில்லியன்கள் 100 பில்லியன்கள் இருக்கு. அடுத்தது 53. இந்திய எண்முறையில லட்சம் அப்படின்னா பன்னாட்டு எண்முறையில என்னன்னா 100 ஆயிரங்கள். அடுத்தது 54. 10 லட்சங்கள்னா 1 மில்லியனுக்கு சமம். 55. 1 லட்சம்னா இப்போ 5 ஜீரோஸ் வரும். 10 லட்சம்னா 6 ஜீரோஸ் வரும் 1 மில்லியன். 1 கோடி அப்படின்னா 7 0. இங்க வந்து 10 மில்லியன்கள். அப்போ 7 0. 10 கோடிகள் அப்படிங்கும் போது இங்க 100 மில்லியன்கள் அப்படிங்கும் போது இங்க 8 0. அடுத்தது 57 பாருங்க. பெரிய எண்ணை படிக்கவும் எழுதவும் கார் புள்ளி பயன்படுகிறது. அதாவது இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்ப இத 3,74,967 நம்ம பிரிக்கிறோம் இல்லையா? அந்த பிரிக்கும் போது கம்மா போடுறோம் இல்லைங்களா? அந்த கம்மாக்கு வந்து தமிழ்ல என்ன சொல்றாங்கன்னா கார் புள்ளி. இப்ப பெரிய எண்களை படிக்கவும் எழுதவும் எதை பயன்படுது? கார் புள்ளி பயன்படுது. 58. இந்திய மற்றும் பன்னாட்டு முறையில் கார் புள்ளியின் பயன்பாடு வேறு வேறு. ஆமா,
இந்திய எண் முறையிலும் பன்னாட்டு எண் முறையிலும் பார் புள்ளி வந்து வேற வேற இடத்துல வரும். நீங்க சம்ஸ் பார்க்கும் போது உங்களுக்கு அது புரியும். 59 2 எண்களை ஒப்பிடும்போது அதிக இலக்கங்களை கொண்ட எண் பெரிய எண்ணாகும். 2 எண்ணை வந்து கம்பேர் பண்றோம் எது பெருசுன்னு. அப்ப நிறைய டிஜிட்ஸ் இருக்கு இல்லைங்களா, ஒவ்வொன்றும் 3 டிஜிட் இருக்கும், ஒவ்வொன்றும் 4 டிஜிட் இருக்கும். அப்படி எத்தனை இலக்கங்கள் எத்தனை டிஜிட்ஸ் அதிகமா இருக்கோ அதுதான் பெரிய எண். 60 2 எண்ணை ஒப்பிடும்போது சம எண்ணிக்கையில் இலக்கங்களை பெற்றிருந்தால் இடப்புறம் பெரிய இலக்கத்தை கொண்டு எண் பெரிய எண்ணாகும். அப்ப இங்க பாருங்க, இப்ப 99 89 79 இன்னும் 75 இப்படி இருக்கு. இதுல எது பெரிய நம்பர்னா சேம் டிஜிட் இருக்கு. இங்க 2 இங்க 2 இங்க 2. இதுல பெரிய நம்பர் 99. அப்ப இதுதான் பெருசு. சாரி இல்ல, இப்ப 999 இருக்கு, 89 இருக்கு, 7 இருக்கு. இப்ப இதுல வந்து எது பெருசு? இப்ப 2 எண்கள் தான் கொடுத்துருக்காங்க. அப்ப 999 89 இருக்கு. இப்ப இதுல 3 டிஜிட்ஸ் இருக்கு, இது 2 டிஜிட்ஸ் இருக்கு. இப்ப இதுல எது பெருசுனா இந்த 3 டிஜிட்ஸ் கொண்டது தான் பெருசு. அதான் கொடுத்துருக்காங்க. 2 எண்களை ஒப்பிடும்போது அதிக இலக்கங்களை கொண்டது தான் பெருசு. சப்போஸ் இப்ப 2 எண்கள் 999 இருக்கு, இப்ப 878 இருக்கு. இப்ப இதுலயும் 3 இலக்கங்கள் இருக்கு, இதுலயும் 3 இலக்கங்கள் இருக்கு. இப்படி இருக்கும் போது எப்படி வந்து எது பெருசுன்னு பார்த்தா, இது இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் போகுது. இடதுபுறத்துல இருந்து வலதுபுறம் நம்ம கம்பேர் பண்ணணும். இப்போ 9ல பெருசா 8 பெருசா அப்படின்னா 9 தான் பெருசு. இப்படி இடப்புறம் பெரிய இலக்கத்தை கொண்ட எண்ணு தான் பெரிய எண் அப்படின்னு எடுக்கிறோம். அடுத்தது 61ல இந்த குறி இருக்குங்களா, லெஸ் தென் கிரேட்டர் தென், இந்த குறிகளை பயன்படுத்தியவர் என்ன? தாமஸ் ஹாரி ஹார்ட். அடுத்தது 62 எண் கணித கணக்கீடுகளை சரியாக செய்யறதுக்கு பிட்மாஸ் வந்து பயன்படுகிறது. வந்து பிளஸ் மல்டிப்ளை அடிஷன் எல்லாமே கலந்து ஒரு சம்ல வரும்போது இந்த பிட்மாஸை பயன்படுத்தி தான் அதை சால்வ் பண்ணணும். 63 அன்றாட வாழ்க்கையில் பல்வேறு சூழ்நிலைகள் பெரிய எண்கள் தேவைப்படுது. அன்றாட வாழ்க்கையில பல்வேறு சூழ்நிலைகள்ல எது வந்து தேவைப்படுது? பெரிய எண்கள் தான் தேவைப்படுது. 64 சரியான மதிப்பீடுகள் தேவைப்படாத சூழ்நிலை எண்களை மதிப்பீடும் முழுமைப்படுத்தும். அப்ப சரியான மதிப்புகள் வந்து தேவைப்படாத சூழல்ல எண்களோட மதிப்பீடும் தேவை, முழுமைப்படுத்துதலும் தேவைன்னு சொல்றாங்க. 65 கொடுக்கப்பட்ட எண்ணின் மதிப்பினை தோராயமாக குறிப்பது. நிறைய இருக்கு. இப்ப 8979 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்ராக்சிமேட்டா என்னன்னு சொல்லுவாங்க? 9000 சொல்லுவாங்க. இப்படி தோராயமாக கவர் பண்ணி சொல்றதுதான் உத்தேச மதிப்புன்னு சொல்றாங்க. 66 எண்ணை முழுமையாக்குவதால் அதன் மதிப்பினை எளிதாகவும் தேவைக்கேற்பவும் கணக்கிட முடியும். இப்படி நம்ம ஃபுல்லா முழுமையா ஆக்குறது வந்து அது ஈஸியா நம்ம வந்து பயன்படுத்துறதுக்கு அது யூஸ் ஆகுதுன்னு சொல்றாங்க. 67 தொலைக்காட்சி வாங்குறது, குளிர்சாதன பெட்டி, அரவை இயந்திரம் இதெல்லாம் விலையில எல்லாமே ஆயிரங்களை தான் சொல்லுவாங்க. மாநிலத்தில் உள்ள ஒரு சட்டசபை தொகுதியில் உள்ள வாக்காளர்களின் எண்ணிக்கை வந்து லட்சத்துல சொல்லுவாங்க. அதே மாதிரி 69 மத்திய மாநில அரசுகளின் ஆண்டு நிதிநிலை அறிக்கை எப்படி சொல்லுவாங்க? ஒண்ணு லட்சக்கணக்கிலேயோ இன்னும் கோடிக்கணக்கிலேயோ சொல்லுவாங்க. இப்ப 70 முழுமையாக்குதல் என்பது நமக்கு ஏற்றவாறு உத்தேச செலவை காணும் வழியாகும். முழுமையாக்குதல் நமக்கு தகுந்த மாதிரி உத்தேச மதிப்பை வந்து நம்ம சொல்றதுதான். அடுத்தது 71 10 அடுக்கு 100ன்னா கூகுள் என்று அழைக்கிறோம். இது வந்து 10 வந்து 100 முறை பெருக்குறாங்க. அதே மாதிரி 10 அடுக்கு கூகுள் அப்படிங்கும் போது 10 பவர் 100 இது வந்து கூகுள் பிளக்ஸ் அப்படின்ட்டு நம்ம சொல்றோம். அடுத்தது 73 இயல் எண்கள் வந்து 1 2 3ன்னு ஆரம்பிக்கும். இயல் எண்கள் 1ல ஸ்டார்ட் ஆகும். இதே இயல் எண்ணோட ஒரு 0 சேர்த்தா முழு எண் கிடைக்குது, ஹோல் நம்பர்ஸ் கிடைக்குது. மிகச்சிறிய இயல் எண்ல மிகச்சிறிய எண் 1 தான். இதே முழு எண்ல மிகச்சிறிய எண் 0. ஒவ்வொரு எண்ணிற்கும் கண்டிப்பா தொடரி இருக்கு. கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு அடுத்து வர எண் தான் தொடரி. தொடரினாவே ஒவ்வொரு எண்ணிற்கும் தொடரி இருக்கு. கொடுக்கப்பட்ட எண்ணிற்கு அடுத்தது வரதுதான் தொடரின்னு சொல்லுவாங்க. ஒவ்வொரு எண்ணிற்கும் முன்னியும் இருக்கு. ஆனா ஹோல் நம்பர்ல 1க்கு முன்னி 0 இருக்கு. ஆனா 1க்கு எண்ல முன்னி கிடையாது. அதாவது ஒவ்வொரு எண்ணிற்கும் அப்ப ஹோல் நம்பர்ஸ் இருக்கா? முழு எண்ல 1க்கு முன்னி என்ன இருக்கு? 0 இருக்கு. அப்ப 0ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது முழு எண். அப்ப இப்ப பாத்தீங்கன்னா 0க்கு முன்னி கிடையாது. இயல் எண்ல அதாவது முழு எண்ல 0க்கு முன்னி கிடையாது. அதே மாதிரி இயல் எண்ல 1க்கு முன்னி கிடையாது. ஏன்னா 1ல இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுதுன்னு சொல்றாங்க. ஒவ்வொரு எண்ணிற்கும் முன்னி உண்டு.
ஹோல் நம்பர்ல 1க்கு முன்னி 0 உண்டு. ஆனால் 1க்கு எண்ல முன்னி கிடையாது. அதாவது இயல் நம்பர்ஸ்ல 1க்கு முன்னி கிடையாது, 0க்கு முன்னியும் கிடையாது. எது? முழு எண்ல. அடுத்தது 79. எண்களுக்கு வரிசை உண்டு. கொடுக்கப்பட்ட 2 பெரிய எண்களை ஒப்பிட்டு பார்த்து அவற்றுள் பெரிய எண்களை கண்டறிய முடியும். அப்ப எண்களுக்கு வரிசையா இருக்கு. அப்ப இரண்டுலயும் வச்சு எது பெருசுன்னு வச்சு நம்ம கணக்கிட முடியும்னு சொல்றாங்க. 80. எண்கள் முடிவற்றவை. எண்கள் போயிட்டே இருக்கும். தேர்ந்தெடுக்கப்பட்ட எந்த ஒரு பெரிய எண்ணுடன் 1ஐ கூட்டினால் அடுத்த எண், எந்த ஒரு எண்ணை கூட்டினாலும் அடுத்த எண் வரும். 81. 2 எண்களை கூட்டும் போது அல்லது பெருக்கும் போது அவ்வெண்களின் வரிசை அவற்றின் கூடுதலை அல்லது பெருக்கலை பாதிக்காது. கூட்டல் அல்லது பெருக்கலை பரிமாற்ற பண்பு. 2 எண்களின் கூட்டும் போது, 2 எண் எடுத்துக்கிறோம், 3, 7ன்னு எடுத்துக்கிறோம். அதை கூட்டும் போதோ அல்லது பெருக்கும் போதோ இந்த அவ்வெண்களின் வரிசை அவற்றின் கூட்டலை பெருக்கலை பாதிக்காது. அதாவது 3, 7 வச்சு நம்ம கூட்டினாலும் இதை திருப்பி போட்டு 7 வச்சு 3 கூட்டினாலும் நமக்கு 10 தான். ஆன்சர் சேமா தான் வரும். அப்ப எந்த எண்ணையும் பெருக்கலா இருந்தாலும் சரி கூட்டலா இருந்தாலும் சரி மாத்தி மாத்தி வச்சா ஆன்சர் மாறாது. அப்ப 3 இன்ட்டு 7னாலும் 7 இன்ட்டு 3னாலும் 21 தான் வரும். அதுதான் கூட்டல் அல்லது பெருக்கலின் பரிமாற்று பண்பு. கூட்டலாம் சரி பெருக்கலாம் சரி பரிமாறி நம்ம கூட்டினாலும் ஆன்சர் வரும் அப்படிங்கிறாங்க. ஆனா கழித்தல்லையும் வகுத்தல்லையும் முழு எண்கள் பரிமாற்று பண்பை நிறைவு செய்யாது. கழித்தலா இருந்தாலும் சரி வகுத்தலை பொறுத்தும் சரி முழு எண்கள் இந்த பரிமாற்றி வர்றதுக்கு நிறைவு செய்யாது. இப்ப பாருங்க, கழித்தல் எடுத்துக்கிறோம். இப்ப -3 3 7 எடுத்துக்கிறோம். இப்ப 3 - 7 பாருங்க -4 வரும். இப்ப -3 + 7னா +4 வரும். அப்ப வேறுபாடு வருது. அப்ப கழித்தலா இருந்தாலும் சரி வகுத்தலா இருந்தாலும் சரி முழு எண்கள் பரிமாற்று பண்புக்கு நிறைவு செய்யாது. 83. பல எண்களை கூட்டும் போது அவ்வெண்களின் வரிசை பற்றி கருத்தில் கொள்ள தேவையில்லை. இது கூட்டலின் சேர்ப்பு. எத்தனை எண்ணா இருந்தாலும் சரி 3 + 7 + 5 இது இப்படி இருந்தாலும் சரி, 5 + 7 + 3 இருந்தாலும் சரி, இப்ப 3 + 5 + 7 இருந்தாலும் சரி, இப்படி கூட்டும் போது அதோட வரிசை பத்தி நமக்கு தேவையில்லை. அதுதான் கூட்டலின் சேர்ப்பு பண்பு. அதே முழு எண்கள்ல கழித்தல் வகுத்தல் சேர்ப்பு பண்பை நிறைவு செய்யாது. அப்ப கழித்தல்னா 3 7 இருக்கு, இதை கழிக்கிறோம்னா -4 வரும். இப்ப 7 - 3னா +4 வரும். இப்படி மாத்தி மாத்தி பண்ணும் போது கழித்தலா இருந்தாலும் சரி வகுத்தலா இருந்தாலும் சரி சேர்ப்பு பண்பு நிறைவு செய்யாது. 85. ஒரு எண்ணை 2 எண்களின் கூடுதலோடு பெருக்கி கிடைக்கும் பெருக்குத்தொகை 2 பெருக்குத்தொகையில் கூடுதலை குறிப்பிட முடியும். இப்ப ஒரு எண்ணை 2 எண்களின் கூடுதல், இப்ப ஒரு எண் இருக்கு, அந்த 2 எண்களின் கூடுதல் எடுத்துக்கிறோம். இப்ப 10 + 3 கூடுதலோடு பெருக்கி கிடைக்கும். இப்போ ஒரு எண்ணை எடுத்துக்கிறோம், 2 எண்ணை கூட்டி வர்ற ஆன்சரோட 7 பெருக்கிறோம். அப்ப 13 × 7. அப்ப 13 × 7 இருக்கு. அப்ப 13 × 7 91 வரும். இப்ப இந்த 7யும் 10யும் பெருக்கிக்கிட்டு 7யும் 3யும் பெருக்கிட்டு அப்புறம் கூட்டினா 7 × 10 70, 7 × 3 21 கூட்டினாலும் 91 வரும். அதுதான் இது மாறாது. ஒரு 2 எண்ணை கூட்டிட்டு ஒரு எண்ணோட அப்புறம் கடைசியா ஃபைனலா பெருக்கினாலும் தனித்தனியா இங்க பெருக்கிட்டு கூட்டினாலும் இதை ஆன்சர் வரும்னு சொல்றாங்க. அடுத்தது 86. ஒரு எண்ணை 2 எண்களுடன் இடையேயான வித்தியாசத்தை அது கூட்டி நம்ம பெருக்கும் போது ஆன்சர் வரும். ஒரு எண்ணை 2 எண்களுடன் இடையேயான வித்தியாசத்தை பெருக்கி கிடைக்கும் பெருக்கு தொகையை 2 பெருக்கு தொகை வித்தியாசமாக குறிப்பிடும். அதே மாதிரி மைனஸ் பண்ணாலும் சரி. இப்ப 7 × 10 - 7 × 10 - 3 இப்படி இருக்குன்னு வச்சுக்கோங்க. இப்ப 7 × 7 49 வரும். இதே 7 × 10 - 7 × 3 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 7னா 70 - 21 இதை மைனஸ் பண்ணாலும் 49 வரும். அதுதான் சொல்லியிருக்காங்க. இது கூட்டல் மற்றும் கழித்தல் மீதான பெருக்களின் பங்கீட்டு பண்பு. இது கூட்டாலும் சரி கழித்தலும் சரி அதை தான் இங்க கொடுத்துருக்காங்க. அதோட பங்கீட்டு பண்பு இங்க கொடுத்துருக்காங்க. அடுத்தது முழு எண்களின் 87. முழு எண்களின் பெருக்களின் மீதான கூட்டல் பங்கீட்டு பண்பை நிறைவு செய்யாது. இப்ப இங்க பெருக்கல் போட்டு நம்ம இங்க கூட்டும் போது நமக்கு யூஸ் ஆகுது. அது நம்ம பங்கீட்டு பண்பு பண்ண முடியுது. ஆனா இங்க மாத்தி போடுறோம்னு வச்சுக்கோங்க, முழு எண்களின் பெருக்கலோட கூட்டல் பண்பை கொண்டுட்டு வரோம். அங்க பெருக்கல் கூட்டல் பண்பு, இந்த பெருக்கல் பண்பை பாருங்க, முழு எண்களின் பெருக்கலின் மீதான ஒரு கூட்டல் பண்பு வருது.
அங்க வந்து கூட்டலின் மீதான பெருக்கல் பண்பு நிறைவு செய்து, இங்க பெருக்கலின் மீதான கூட்டல் பண்பு வந்து நிறைவு செய்யாது. இப்ப பாருங்க 10 + 10 × 5 அப்படின்னா 10 + 10 × 5 50. அப்ப 10 + 50 60. இப்ப இது ரெண்டையும் பண்ணிக்கணும். 10 + 10 × 10 + 5. 10 10 20, 10 + 5 15. 2 பேருனா 300. அப்ப இது நிறைவு செய்யாது. பெருக்கலின் மீதான கூட்டல் பண்பு வந்து நிறைவு செய்யாது. 88. எந்த ஒரு எண்ணுடன் 0ஐ கூட்டும்போது நமக்கு அதே எண் தான் கிடைக்கும். அதனால 0 வந்து கூட்டல் சமனின்னு சொல்லுவாங்க. அதே 89. எந்த ஒரு எண்ணையும் 5ஆல் பெருக்கும் போது 0 வந்து கூட்டும் போது நமக்கு அதே எண் கிடைச்சா 0 ஒரு கூட்டல் சமனி. எந்த ஒரு எண்ணையும் 1ஆல் பெருக்கும் போது அதே எண் கிடைச்சுன்னா 1 வந்து பெருக்கல் சமனி. 90. 2 இயல் எண்களை கூட்டும் போது நமக்கு ஒரு இயல் எண் 2 இயல் எண் இருக்கு. அப்ப 2 + 3ன்னு இருக்கு. இது ரெண்டையும் கூட்டும் போது 5ங்கிறது ஒரு இயல் எண் கிடைக்கும். அது போன்று 2 எண்களை பெருக்கும் போது 2 3s are இப்ப 2 3s are 6. அப்ப 6ங்கிறது இயல் எண் கிடைக்கும். இதே 2 முழு எண்களை கூட்டும் போது நமக்கு ஒரு முழு எண் கிடைக்கும். இப்ப 0 + 1 அப்படிங்கும்போது 1 வருது. அப்ப இயல் வந்து முழு எண்ணு. அப்ப 0வும் இயல் எண். ஏன் இங்க முழு எண் கொடுத்துருக்காங்கன்னா 0வை நம்ம கன்சிடர் பண்ணும்போது அப்ப 0 + 1 முழு எண்ணை 2 கூட்டும் போது நமக்கு முழு எண் கிடைக்குது. அது போன்று 2 முழு எண்களை பெருக்கும் போது முழு எண் கிடைக்கும். அப்ப 0 × 7 அப்படின்னா 0. அப்ப 0 வந்து முழு எண்ல தான் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப இயல் எண்ணாலும் சரி முழு எண்ணாலும் சரி கூட்டும் போதும் பெருக்கும் போதும் அதே எண் தான் கிடைக்கும். 92. ஒரு முழு எண்ணோடு ஒரு இயல் எண்ணை கூட்டும் போது ஒரு இயல் எண் கிடைக்கும். இப்ப முழு எண்ணோடு ஒரு இயல் எண்ணை கூட்டும் போது நமக்கு என்ன கிடைக்கும்? இயல் எண் தான் கிடைக்கும். ஒரு இயல் எண்ணை முழு எண்ணோடு பெருக்கும் போது இப்போ ஒரு இயல் எண் 0 எடுத்துக்கோ, அது முழு எண்ணோட பெருக்கும் போது ஒரு முழு எண் கிடைக்கும். ஒரு முழு எண்ணு ஒரு இயல் எண்ணை கூட்டினா இயல் எண். ஒரு முழு எண்ணை 0 எடுத்துக்கோ, 0வோட எந்த நம்பர் கூட்டினாலும் நமக்கு அதே நம்பர் வரும். அப்ப இயல் எண் கிடைக்கும். இப்ப 0வோட ஒரு இயல் எண்ணை முழு எண்ணோடு பெருக்கும் போது முழு எண் தான் கிடைக்கும். அடுத்தது 94. எந்த ஒரு எண்ணையும் 0ஆல் பெருக்கினா 0 தான் கிடைக்கும். 95. 0ஆல் வகுப்பதுங்கிறது வரையறுக்கல அப்படின்னு சொல்றாங்க. 96. முழு எண்களை எவ்வரிசையிலும் கூட்டவும் அல்லது பெருக்க முடியும். எனவே இது பாருங்க, முழு எண்ணை எடுத்துக்கிறோம், அதை கூட்டினாலும் சரி எத்தனை நம்பர் எடுத்தாலும் சரி, அது ஒட்டுக்கா கூட்டினாலும் சரி ஒட்டுக்கா பெருக்கினாலும் சரி, அது பரிமாற்ற பண்பு உடையதுன்னு சொல்றாங்க. 97. முழு எண்களை பெருக்கலானது. இப்போ முழு எண்ணை எடுத்து பெருக்கிறோம்னு வச்சுக்கோங்களேன், அது என்னதான் பரிமாற்று பண்புன்னு சொல்லாங்க. இல்ல சேர்ப்பு பண்புகளை உடையது. அடுத்தது கூட்டலின் மீதான பெருக்கல் கூட்டலின் மீதான பெருக்கல் பண்பு. அப்ப ஒரு நம்பரை கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பை முழு எண்களை நிறைவு செய்யும். கூட்டலின் மீதான பெருக்கீட்டு பண்பு நம்ம பார்த்துக்கலாம். 10 × 10 + 3. அப்ப கூட்டலின் மீதான பெருக்கலின் பங்கீட்டு பண்பை முழு எண்கள் நிறைவு செய்யும். கண்டிப்பா முழு எண்கள் தான் நிறைவு செய்யும். பெருக்கல் அப்படின்னாவே 0 முழு எண். முழு எண்களை 0ஆல் வகுப்பது வரையறுக்கப்படல. ஒரு எண்ணுள் உள்ள ஒவ்வொரு முழு எண்களை 0. அப்ப 0/0 அப்படிங்கிறதும் வரையறுக்கப்படலன்னு சொல்றாங்க. ஒரு எண்ணில் உள்ள ஒவ்வொரு இலக்கத்திற்கும் ஒரு இட மதிப்பு இருக்கு. அந்த இலக்கத்தின் மதிப்பை தரும். இப்ப வந்து 3 9 4 6 7. இப்ப 4ங்கிறது 100 அப்படிங்கிற கண்டென்ட்ல இருக்கு. அப்ப 1 10 100ங்கிற இடத்துல வந்து இருக்கு. அப்ப ஒவ்வொரு எண்ணுக்கும் ஒரு மதிப்பு இட மதிப்பு இருக்கு. அந்த இலக்கத்தை மதிப்பை தரும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பாத்தீங்கன்னா நாம எண்கள் அப்படிங்கிற டாபிக்ல 6ஆம் வகுப்பு முதல் பருவத்துல எண்களுங்கிற டாபிக்ல 100 இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்கோம். இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதை புரிஞ்சுக்கிட்டாவே அதுல இருக்க சம்ஸ் உங்களுக்கு ஈஸியா புரியும். இப்ப இதை பார்த்துருங்க. இதை பார்த்துட்டு டெய்லியும் பார்த்தீங்கன்னா புக்கில் இருக்க சம்ஸ் வரும். நீங்க இதை ஃபாலோ பண்ணீங்கன்னாவே டெட்டில் நம்ம 30 out of 30 கண்டிப்பா வாங்கிடலாம். இதை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி.